ஸ்நாக்ஸ் ரெசிபி டேஸ்டியான வாழைப்பழம் பொரிச்ச பண்ணலாமா? ஒரு பவுலில் 50 ml வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கணும். கூடவே 30 கிராம் சுகர் சேர்த்துக்கணும். கூடவே 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் மூடி போட்டு எடுத்து அது நுரைச்சிரும். கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கணும். அது கூடவே ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்படி 1-2 மசிச்சு விட்டுக்கணும். அது கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து கலந்துக்கணும். 250 கிராம் மைதா மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த பதத்துக்கு கலந்து வந்ததுமே அதை அப்படியே மூடி போட்டு 1 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டு எடுத்தால் அது பொங்கி வந்துடும். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அந்த மாவை நல்லா கலக்கிக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாவை கொஞ்சமாக கையில் எடுத்து இப்படி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கணும். நம்ம பெருசாகவும் போட்டுக்கலாம், குட்டியாகவும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு கரண்டியில் கூட கோரி ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் மாற்றி போட்டு எடுத்தால் சூப்பரான வாழைப்பழம் பொரிச்ச பன் ரெடி ஆயிரும். இப்போ இந்த பன்னை கட் பண்ணி காட்டு. இந்த பன்னு வெளியே கிறிஸ்பாகவும் உள்ள ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இது கூட நீங்கள் ஜாம், பீனட் பட்டர் இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.